மாப்பிள்ள கார் கேட்டாரு, அவர் கார் ஓட்ட தெரியுமா? எல்லாம் பகவான் ஓட்டுவார். மாப்பிள்ள வேற ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேக்கு கட்டில் கேட்டிருக்காரு. ஏய், நீ ஏன் கவலைப்படுறாய்? எல்லாம் பகவான் பாத்துருவான். இவனை எல்கேஜில இருந்து படிக்க வச்சேன்டா. ஓ, எல்கேஜில இருந்து உன்னை படிக்க வச்சாங்களா? என்னடா அந்த அம்மா எல்லாரும் எல்கேஜில இருந்து படிக்க வைப்பாங்க. நான் இந்த நிமிஷம் இப்பவே போய் நான் தூக்குல தொங்க போறேன். அந்த ராக்ஸ் அப்படியே அலறி அடிச்சிட்டு பணத்தோட ஓடி வரணும். அந்த ராக்ஸ் ராகவன் என்னை ஏமாத்திட்டான் போங்க. 5 மாசமா? ஏய் ராக்ஸ், வந்து தொலைடா. மணல் சுனிகாரி, சாண்டு, விஜ்ஜி, அடைக்கப்பட்ட சுருட்டு, ஸ்டஃப், ரோல். எப்படி மாமா? எப்படி மாமா? இப்படி எல்லாம் எழுதி வச்சான்னு வச்சுக்கா, ராத்திரியோட ராத்திரியா கடையை சாத்திட்டு போக வேண்டியதுதான். Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. ஏண்டா சாம், அம்மா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு மாத்தா, இந்த சம்பந்தம் ரொம்ப கோஸ்ட்லியான சம்பந்தமாயிட்டு தெரியறதே. டேய், நீ ஏண்டா கூட்டி கழிக்கிறாய்? எல்லாம் பகவான் கூட்டி கழிப்பார். அம்மா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஜால்ராஜ் ஜபர்தஸ்த் ஜெகநாதனோட கச்சேரி கேக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? தெரு தெருவா உட்காந்து ஜால்ராஜ் பாட்டு பாண்டுகிறாருமா. பிஸியாரு. ஐயோ டே, ஆமாண்டா. டேய், நீ ஏண்டா கவலைப்படுற ஷியாம்? எல்லாம் பகவான் பார்த்துப்பார். ஏம்மா, ஹனிமூனுக்கு கூட சுவிட்சர்லாந்து போலன்னு சொல்லிட்டு இருக்காளே. டேய், நீ ஏண்டா கவலைப்படுறாய்? எல்லாம் பகவான் அனுப்பி வைப்பார். ஆமா, எதை கேட்டாலும் அம்மாவும் பிள்ளையும் எல்லாம் பகவான் பாத்துருவாருன்றீங்களே, நீங்க 2 பேரும் எதுக்கு இருக்கீங்க? ஆமா, மாப்பிள்ள கார் கேட்டாரு, அவர் கார் ஓட்ட தெரியுமா? டே சாம், நீ எதுக்காக கவலைப்படுறாய்? எல்லாம் பகவான் ஓட்டுவார். அதானே மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர்ல தேர் ஓட்டினார். ஏய், அம்மா சொல்றதுல ஏதோ தப்பு இருக்க மாதிரி தெரியல. அது ராமாயணம் தானே? ஏய், அம்மா இப்பயும் தப்பு பண்ண மாட்டா கேட்டியா? ஏம்மா சாம், மாப்பிள்ள வேற ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேக்கு கட்டில் கேட்டிருக்காரு. ஏய், நீ ஏன் கவலைப்படுறாய்? எல்லாம் பகவான் பாத்துருவான். ஏய், எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காய், இதுக்கெல்லாமா பகவானை கூப்பிடுறது? மாப்பிள்ள கோச்சுக்க மாட்டாரா? ஏய், அதுக்கேன் கவலைப்படுறாய்? எல்லாம் பகவான் பாத்துருவான். மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏற்கனவே நம்ம பழைய சம்பந்தி, அதான் நம்ம ரஜினியோட மாமனார் இருக்காருனோ, நம்ம புது சம்பந்தி கொடுத்த டிமாண்ட் லிஸ்ட் அத்தனையும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துன்னு போயிட்டார். அல்பத்தனமா. அவர் வேற என்ன பண்ணுவாருன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. டேய், ஏண்டா இப்படி புலம்புறாய்? இதுக்கா உன்ன ஆம்பளை புள்ளையா பெத்தே? எல்லாம் நான் செஞ்ச பாவம். நம்ம விசாலம் பாட்டி இருக்காளோ இல்லையோ? போயிடுச்சா? அது இல்லடா ஷியாம், நம்ம விசாலம் பாட்டியோட பேரை யுஎஸ்ல இருக்கானோ இல்லையோ, அவன் என்னமா படிக்கிறான் தெரியுமா? அவனோட 4 தங்கைகளுக்கும் யுஎஸ் மாப்பிள்ளையா பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவுதானா? அவனாவது ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சான். நானும் ராகவனும் இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பட்டர் ஜாமோட கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எப்படி? என்னடா ராகவா, நீதான் இப்படின்னா உன் கூட சேர்ந்த உன் ஃப்ரெண்டையே இப்படி கெடுத்து தொலைச்சு வச்சிருக்க. ஐயோ அம்மா, இவன் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். நானாவது நடுவுல வந்து மாட்டினேன். அதுவும் இல்லாம குறுக்கூடியில சம்பாதிக்கணும்னா எவ்வளவு காசு வேணா சம்பாதிக்கலாம். யூஎஸ்ல என்ன, லண்டன்ல வேணாலும் போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவன் என்ன பண்றான்னு உனக்கு தெரியுமோனோ? பாட்டிகிட்ட பருப்பு பொடி எக்ஸ்போர்ட் பண்றதா சொல்லிட்டு பிரவுன் சுகராக்கும் கடத்தின்னு இருக்கான். நீ வேணா பிரவுன் சுகர் கடத்து. இல்லடா, நீ வேணா பருப்பு பொடி எக்ஸ்போர்ட் பண்ணு சொல்ல வரேன். அதானே, நீ எதையும் உபயோகமா ஒன்னும் செய்யாதே. ஏண்டா ஷியாம், இவனை எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமோ நோக்கு? பொம்பளை பிள்ளைங்களுக்கு கோதுமை சோறா போட்டுட்டு இவனுக்கு பொன்னி அரிசி சாதமா வடிச்சு ரசம் வச்சு அதுல நெய் மிதக்க சோறு பிசைஞ்சு நிலாவை காட்டி இவனுக்கு சோறு ஊட்டினேடா. அது மட்டும் இல்லடா, இவனை எல்கேஜில இருந்து படிக்க வச்சேன்டா. ஓ, எல்கேஜில இருந்து உன்னை படிக்க வச்சாங்களா? என்னடா அந்த அம்மா எல்லாரும் எல்கேஜில இருந்து படிக்க வைப்பாங்க? பெரிய விஷயமா? பெரிய விஷயம். ஏண்டா எல்கேஜில இருந்து உன்னை படிக்க வச்சிருக்காங்க, கொஞ்சமாவது நன்றி காட்டுறா. டேய் ஷியாம், இவனை படிக்க வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமோ நோக்கு? என்னோட மூக்குத்திய டியூஷன் மாஸ்டர் கிட்ட கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு இவனுக்கு ஃபீஸ் கட்டினேன்டா. இப்ப அந்த மூக்குத்தி கூட அப்படியே முழுகி போயிடுச்சு தெரியுமோ? என்னால மீட்ட கூட முடியலடா. அத மாமாமா, ரொம்ப கதவிட வேண்டாம் கேட்டியா? அந்த மூக்குத்தி அழிச்சுதானே உன் பொண்ணுக்கு மோதிரமாயிட்டு போட்டாய். டேய் டேய், அது வேற மூக்கு, இது வேற மூக்குடா. அது காக்கா மூக்கு, இது கிளி மூக்கா? என்னம்மா நீங்க? டேய், அம்மாவோட மூக்குத்திய முழுக வச்ச பாவிடா நீ. ஒழுங்கு மரியாதையா ராகினியோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்து, இல்ல பட்டர் ஜாமோட நடத்து. சொல்லிட்டியா? நல்லா சொல்லு, அவனுக்கு உரைக்கிற மாதிரி. தோ பாருடா,
நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. தங்க கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிற. ம். அண்ணா யூ டோன்ட் வரி அண்ணா. உன்னை கசக்கி பிழிஞ்சுட்டு எனக்காக கஷ்டப்படாதே அண்ணா. நேக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாண்ணா. பாவம் நீ நேக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காய். அப்படியெல்லாம் நேக்கும் சொல்லணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது, நேக்கு அந்த வெங்கட்ட ரொம்ப பிடிச்சு போயிடுது. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கார். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நேக்கு ஆசையாக்கும். அப்புறம் உன்னோட இஷ்டம். பகவானே, எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லுப்பா. ஹாய் பண்ணி. ஹாய் மேகி. என்ன பண்ணி சோகமா இருக்க? மீனுவை மிஸ் பண்றியா? சரி நான் மீனு கொண்டு வரட்டுமா? ஓகே. டாடடாய். ஹாய் பண்ணி. ஹாய் மீனு. நோ ஃபோன் எக்ஸ்கியூசஸ் மீ. ஹலோ மேகி ஹியர். ஸ்டால் போடுறேன்னு சொல்லிருந்தீங்களா? அந்த மேகி தானே? எஸ் சார். என்னமா ஆச்சு பேமெண்ட்? இல்ல சார். டேட் நெருங்கிட்டு இருக்குல்ல. நான் பேமெண்ட் ரெடி பண்ணிட்டேன் சார். பேமெண்ட் ரெடி ஆயிடுச்சா? ஆமா சார். அப்புறம் ஏன் கொண்டு வந்து குடுக்கிறதுக்கு லேட் பண்றீங்க? கொஞ்ச நாள்ல நானே வந்து கட்டிடுறேன் சார். சரி சீக்கிரம் கொண்டு வந்து கட்டுங்க, இல்லனா வேற ஆளுக்கு இல்ல சார், கொடுத்துருவோம். அந்த கொப்பரம் செட்டியார். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். பணத்தை சீக்கிரம் கொண்டு வாமா. சார் ப்ளீஸ் சார், என்னோட பேமெண்ட் நீங்களே கொண்டு வந்து கட்டுங்க. நானே வந்து கட்டிடுறேன். வெரி குட். என்னோட ஸ்டால எப்படியாவது அலர்ட் பண்ணிடுங்க சார். நோ கேன்சல் ப்ராப்ளம். டோன்ட் பண்ணிடுங்க வரி. ப்ளீஸ். உங்களுக்கே கொடுத்தறேன். ஓகே சார், டெஃபினட்டா நானே வந்து கட்டிடுறேன். வெரி குட். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. இந்த ராக்ஸ் என்ன பண்றது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அவனுக்கு. நான் இன்னும் 2 நாள்ல போய் பணத்தை கட்டலனா அவங்க ஸ்டாலியே கேன்சல் பண்ணிடுவாங்களாம். கொஞ்சம் மச்சம் அக்கறை இருக்கா பாரு அவனுக்கு. ஒரு ஃப்ரெண்ட் இப்படி துடிக்கிறாளே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு. ஒண்ணும் இல்ல. ச்சே. ச்சீ. ஏய் டெடி, நான் அந்த ராக்ஸ் என்ன பண்றது? என்ன மேகி இவ்வளவு தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க? எந்த கோட்டையை பிடிக்க போற? கோட்டை இல்ல உப்ளி, ஐலண்ட் கிரவுண்ட். அங்கதான் நான் என்னோட ஸ்டால வைக்க போறேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. இந்த விஷயமா நான் ராகவன் கிட்ட பணம் கேட்டிருந்தேன். ஆனா அவனும் இப்ப தரேன் அப்ப தரேன்னு என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கான். மடைய இவ்வளவு அழகான பொண்ணு பணம் கேட்டா உடனே கொடுக்க வேணாம்? நானா அந்த ஸ்பாட்லயே டெலிவரி அப்ப பண்ணிருப்பேன். நீயே கொடுத்துறேன். என்கிட்ட இருந்தா நான் தர மாட்டேனா? அது என்கிட்ட இருக்கிறதாப்பா, அது கேளு, நான் தரேன். பட் என்கிட்ட இதயம் இருக்கு, உனக்கு வேணுமா? ஓ இதயமா? சான்ஸே இல்ல. ஓ இதயத்தை தான் கந்துவட்டி காந்திமதி கிட்ட அடகு வச்சிட்டேன்னு கிருஷ்ணா சொன்னாரே. மாமோய், கந்து வட்டி காந்திமதி மேட்ரு உன் வரைக்கும் வந்து இப்ப மேகி வரைக்கும் வந்துடுச்சா? சரி அதை விடு. இப்ப என்ன, ராகவன் உனக்கு பணம் தரணும் அவ்வளவுதானே? நான் சொல்றபடி கேளு. உப்ளி, நீ ஐடியா சொல்றதா இருந்தா உருப்படியான ஐடியாவா கொடு. பொண்ணு வாட்டி அந்த வெட்டினரி டாக்டர் மாதிரி சொதப்பாத. மேகி பேசாம நீ தூக்குல தொங்க. Idiot, நான் எதுக்கு தூக்குல தொங்கணும்? சும்மா தூக்குல தொங்குற மாதிரி ஒரு ஆக்ட் குடு. அத பார்த்து ராகவன் பயந்து போய் உனக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருவான். ஒருவேளை நான் தூக்குல தொங்குறத ராக்ஸ் பார்க்கலனா நீ ஒரேடியா தொங்கிடுவ. முடியாது, என்னால கண்டிப்பா முடியாது. மேகி நல்லா யோசிச்சு பார். நீ உயிரோட இருந்து பணத்துக்காக தொங்குன்னு தொங்க போறியா, இல்ல தூக்குல தொங்குற மாதிரி ஆட் கொடுத்து பணத்தை சம்பாதிக்க போறியா? நீ மட்டும் தூக்குல தொங்குற மாதிரி ஆட் கொடுத்து பணத்தை சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோ, ராக்ஸ் அப்படியே பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பான். அப்புறம் ஸ்டால் வச்சு தொங்க நகை கம்மெல்லாம் போட்டுக்கலாம். நானும் தொங்கிக்கிட்டே உன் பின்னாடி வருவேன். வாவ், வெரி குட் ஐடியா உப்ளி, வெரி குட் ஐடியா. நான் இந்த நிமிஷம் இப்பவே போய் நான் தூக்குல தொங்க போறேன். அந்த ராக்ஸ் அப்படியே அலறி அடிச்சிட்டு பணத்தோட ஓடி வரணும். இப்போ என்னோட ஆக்டிங்க பாரு, வரேன். மேகி, நீ பணத்தை சம்பாதி, அந்த பணத்தோட உன் இதயத்தை நான் சம்பாதிக்கிறேன். காதலெனும் தேர்வெழுதி
காத்திருக்கும் மாணவன் நான். டோலி 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 டோலி. ஓ, யாருமே இல்லையா? நானே தான் இதெல்லாம் பண்ணிக்கணுமா? ஹோ, இந்த பாட்டியோட புடவை வேற. போய் அவங்க கிட்ட இந்த ப்ளூ தான் கிடைச்சதா? நானும் ப்ளூ போட்டிருக்கேன். ப்ளூ மேட்ச் ஆகுமா? ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் ரெட் கிரீன் அப்படி வச்சிருந்தா ஒரு பெட்டரா இருந்திருக்கும். எனிவே, நான் வந்து என்ன சூசைட்க்கு ஒரு ஆக்ட் தானே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது போதும். சரி, யாருமே இல்லையே. யார் இத பார்க்க போறா? யாராவது வராங்களான்னு பாக்குறேன். யாரு வராங்க? அட பாவி ராகவா, என்னை இப்படி ஏமாத்திட்டியடா. என்னோட ஆசை கனவு எல்லாமே போச்சேடா. ராக்ஸ் ராகவா, என்னை ஏமாத்திட்டியே. ஏய் லூசு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சூசைட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தடுக்காத போங்க. ஒண்ணு நீ டயலாக் பேசிட்டு சூசைட் பண்ணு, இல்ல சூசைட் பண்ணிட்டு அப்புறம் ஆவியா வந்து இங்க டயலாக் பேசு. கிளாரிட்டியே இல்லம்மா. நான் சூசைட் பண்ணிக்க போற போங்க. என்ன தடுக்காத ப்ளீஸ். யார் தடுத்தாங்க? இப்ப எதுக்கு சூசைடு? அந்த ராக்ஸ் ராகவன் என்னை ஏமாத்திட்டான் போங்க. 5 மாசமா பூனை மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணிருக்கான்? இதுக்குதான் சொல்றது இந்த ஆம்பளைங்களை நம்ப கூடாதுன்னு. ஐயோ போங்க, நான் அத சொல்லல. அந்த ராக்ஸ் எனக்கு 5 லட்சம் பணம் கொடுக்காம ஏமாத்திட்டான். நான் அதத்தான் சொன்னேன். ஐயோ மேகி, எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு. இல்ல, நான் நல்லா யோசிச்சிட்டேன் போங்க. என்னோட வேலை எல்லாம் போச்சு. இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? போங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாட்டி லாஸ்டா எனக்கு மேக்கப் போட்டு விட்டுரு, ஓகேவா? ஏன்னா நான் சாகும்போது கூட அழகா இருக்கணும் இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயம், நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த எறும்பு அதெல்லாம் என் முகத்துல வர விடாது என்ன? ஏன்னா ஏதாவது டிசீஸ் வந்துரும் பாரு. செத்தப்புறம் என்ன டிசீஸ் வந்தா என்னையா? போங்க, நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால நான் இப்ப சாவ போறேன். அதனால நீ ஒரு சொட்டு 1 drop கண்ணீர் சிந்துவியா எனக்காக? ப்ளீஸ். ஓகே, யூ டேக் கேர் போங்க. பை போங்க. பை. சென்டிமெண்டா தொடங்கறலாம். ஆவுனா பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு. வேற வேலை இல்ல உனக்கு. ஏய் என்ன பண்ற நீ? ஏய் சாக போறேன். நிஜமாவே சூசைட் பண்ண போறியா நீ? ஏய் மேகி, ஸ்டாப் இட் மேகி, ஸ்டாப் இட். ஸ்டாப் இட் மேகி. மேகி விடு போங்க. விடு மேகி, விடு. டேய் ராகவா ஐயர், யோ ராகவா. ஏய் ராக்ஸ் வந்து தொல்லடா. ஐயோ, என்னவாக்குது நடந்துட்டு இருக்கீங்க? கதா காலட்சேபம் நடக்குது. பார்த்தா தெரியல, சூசைட் பண்ணிக்க போறா அவ. யூ மேகி, என்னவாக்குது? சுத்த பைத்தியக்காரத்தனம். நீ தானே அவளை ஏமாத்துன 5 லட்சம் குடுக்கறேன்னு சொல்லி. ஐயோ மேகி, என்னது இது? இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காது கேட்டியா? நீ மட்டும் எனக்கு பணம் தந்தா நான் ஏன் சூசைட் பண்ணிக்க போறேன்? எல்லாம் ஒன்னாலதான். இப்போ உனக்கு பணமா உயிரா? உயிரா பணமா? பணமா உயிரா? உயிரா பணமா? பணமா உயிரா? உயிரா பணமா? ஐயோ, பணமா உயிரா? உயிரா பணமா? பணமா உயிரா? உயிரா பணமா? பணமா உயிரா? உயிரா பணமா? பணமா? வேணாம் மேகி, வேணாம். நீ சாவ வேண்டாம். நானே செத்து போயிடுறேன். உனக்கு என்ன பணம் தானே வேணும்? அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன் மேகி. நீ சாவ வேண்டாம். ராக்ஸ், ப்ராமிஸ் நீ என்ன கைவிட்ற மாட்டியே? அடி சண்டாளி, இப்படி என்ன பிளாக்மெயில் பண்றியே? ப்ராமிஸ். Thank you. Are you sure? Sure. பக்கா? 100%? 200% போங்கோ. Confident? लॉक किया जाए? ये promise is a promise. அப்படி வா வழிக்கு. இப்போ கையிடு. நீ சாவ மாட்டியே? ஓகே. என்னவாக்கு போங்கோ இது? நான் தான் உன்னை ஏமாத்தலையே. Head down. Thu. Thank you. Rax, Maggie,
நான் உனக்கு இந்த பேக் தரேன், நீ இத வச்சுக்கிட்டு இதுல ஃபுல்லா பணத்தை நிரப்பித்தா. ஏய் இது என்னோட பேக். நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு மாட்டினா நானும் மாட்டுவேன். ஐயோ போங்கோ, என்னவாக்குது? உங்களுக்காக நான் இவ்வளவு பண்றேன். போலீஸ் வந்து கேட்டதுன்னா நான் தான் போங்கோட வீட்ல இருந்து இந்த பேக் எடுத்துன்னு போய் ஃபில் பண்ணேன்னு சொல்ல மாட்டேனா? ஓ அப்படி வேற சொல்லுவியா? ஓகே ஓகே தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா நான் தான் தொங்கலும் போல இருக்கு. குருவாயூரப்பா. ராக்ஸ் ஓ டேய் என்னடா மிரட்டுற? இங்க பாரு, காபி விலையில ஏறிச்சு தெரியுமில்ல. பாக்கெட்ல காசெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் போய் குடிங்க போங்க. போட. என்னடா முறைக்கிற? சும்மா சொன்னங்கண்ணே, போய் குடிக்கண்ணே. அடப்போ கணக்கு பாடுறா டேய். இந்த ஞானப்பழ கணக்கெல்லாம் எழுதுனா அவனை கொண்டு போடுவேன். ஏய் இங்க பாரு, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன்டா. ஏய் நேத்து நான் ஜூலியனோட டேட் போயிருந்தேன்ல, அவ கேள்வி கேட்டா பாரு. திருவிளையாடல் படத்துல சிவாஜி கணேசன் நாகேஷ் கேட்கல, அந்த மாதிரி கேட்டா. நீ பதில் சொல்ல தெரியாம பேந்த முடிச்சியாக்கும். நான் சொன்ன பதில் அப்படியே மயங்கி போய் என்ன கட்டி புடிச்சாடா மச்சான். அப்படியாடா? அப்ப எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் செஞ்சு காட்ட. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? எங்களுக்கு கேட்க மட்டுமே தெரியும். கேள்றா பெண்ண. பிரிக்க முடியாதது ஹேண்ட்பேக்கும் லிப்ஸ்டிக்கும் சேர்க்க முடியாதது தமிழ்நாடும் காவேரியும் திருத்த முடியாதது நடிகை பேசுற தமிழ உண்மை. நான் பொய். நீ சிறந்த உணவு லோக்கல் கையேந்தி பவன் ஏற்றத்திற்கு வீர் இரக்கத்திற்கு மோர் ஜொல்லுக்கு நமகிருஷ்ணா புடவை என்றால் நினைவுக்கு வருவது துர்ச்சாதனன் முத்தம் என்றால் நினைவுக்கு வருவது வல்குர்திப்பனல் கமலஹாசன். பெண்களிடம் சொல்லக்கூடாதது அட்ரஸும் ஃபோன் நம்பருண்டா. எதிர்பார்க்கும் பாக்கெட் மணி 1000 அதில் வாங்க நினைப்பது 5000. காதல் என்பது சந்தர்ப்பவாதம், கல்யாணம் என்பது வாக்குவாதம், விவாகரத்து என்பது ஜுனூன், பிடிவாதம். ஏண்டா உப்ளி, ஆ? இப்பெல்லாம் ஃபாரின் கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம கடைக்கு வர்றாங்க போல இருக்குதே. மாமா ஆ. ஃபாரின் இல்ல, நம்ம சவுகார்பேட்டை. அட சேட்டு பொண்ணு, ஆ. நல்லா உளுந்து கவனிடா. டேய் என்ன லொல்லு ஜொல்லுன்னு எல்லாம் காதுல விழுந்தது, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்லையா? டேய் ஒரு சின்ன பையன் முன்னாடி பொண்ணுகளை பத்தி எப்படி பேசுறதுன்னு சங்கூச்சப்படுறீங்களா? சங்கூச்சம் எல்லாம் பட வேண்டாம்டா. பொண்ணுகளை பத்தி பேசுறதுன்னா எனக்கு அவ்வளவு இஷ்டம். தாராளமா பேசுங்க. என்ன? டேய் ஷாமு, உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா நீ தான் உண்மையை பேசுறவன். அதுல ஒரு விசேஷம் என்னன்னா நீ தான் குளிக்கவே மாட்டேன். உங்க பரம்பரைக்கு தான் தண்ணி பட்டுதுன்னா உடம்புல வந்து தடிப்பா எந்திரிச்சுக்குமே. இங்க பாரு அர்து, வாய்ப்பத்து கேள்வி கேட்கணும்ல. ஷாம் கண்ணா, இந்த பிரான்ஸ்ல ஏதோ ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குதாமா, உடம்பு பூரா அடிச்சுட்டா இந்த பொண்ணுகளை பின்னாடியே வருமாமே. அந்த மாதிரி ஸ்ப்ரே நம்ம சென்னையில் எங்கடா கிடைக்கும்? சார் இந்த வயசுல நீங்க ஸ்ப்ரே எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ப்ரே பண்ணுங்க, அது போதும். ஸ்ப்ரே அட்வைஸ்? ஆமா. என்ன சாமியார் ஆக்குறது முடிவு பண்ணிட்டீங்களாக்கு? இந்த குண்டு மணிக்கு ஈடாகுமாடா? டேய் என்னடா இது? இது யாரா எழுதுனது? நான் தான் மாமா. என்னடா எழுதியிருக்க நீ? அதுல வந்து சூடான நாய்கள், மணல் சூன்யக்காரி, அடைக்கப்பட்ட சுருட்டு, இந்த மாதிரி இன்னும் பல கேவலமான விஷயங்கள் இருக்கு. ஏண்டா இந்த மாதிரி எழுதியிருக்கிறியா? நான் என்ன மனுஷனுக்கு கடை நடத்துறனா இல்ல பேய் பிசாசு கடை நடத்துறனா? எதுக்கு பேய் மாதிரி கத்துறீங்க? என்ன பேய் மாதிரி கத்துறா? இத பண்றா மாமா. நீங்க கேள்விப்பட்டதில்ல செந்தமிழ், இங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ் மாமா. வாய்ப்பத்திரியா பண்றாத என்னன்னு? சூடான நாய்கள், மணல் சூன்யக்காரி, அடைக்கப்பட்ட சுருட்டு. சாம் என்ன வாக்கு இதெல்லாம்? நாயே, சூடான நாயே, ஆட்டு டாக்கு, மணல் சூனியக்காரி, சாண்டு விஜ்ஜி, அடைக்கப்பட்ட சுருட்டு, ஸ்டஃப் ரோல். எப்படி மாமா? எப்படி மாமா? இப்படி எல்லாம் எழுதி வச்சான்னு வச்சுக்கா, ராத்திரியோட ராத்திரியா கடையை சாத்திட்டு போக வேண்டியதுதான். எவனை கேட்டுற எழுத நீ? இல்ல என்னதான் நினைச்சிருக்க நீ? மாமா வேணா. டேய் காபி மூஞ்சில ஊத்துற நாயே. அக்கட சொல்லிடுவேன். நான் இதுல பிச்சிடுவேன். ஐயா ஹலோ. ஹலோ, மேகி இருக்காங்களா? மேகி தான் பேசுறேன். ஹலோ மேகி, நாங்க குழந்தைங்களுக்கான புதிர் போட்டி நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம். அப்படிங்களா? ஆமா. என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? நாங்க கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒரு gift கொடுப்போம். கிஃப்டா? ஓகே மேடம். நான் நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். முதல்ல உங்களை பத்தின சில கேள்விகள்.
நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க மேகி? நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேடம். எங்க படிக்கிறீங்க? வீட்ல தான். என்னது வீட்லயா? இல்ல வீட்ல புக் படிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா மேடம் நான் வந்து போங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன். வெரி குட். இப்போ போட்டி ஆரம்பிக்கலாமா? ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அரைக்கால் முக்கால் இதில் எது பெரிய கால்? ரெண்டுமே இல்ல. ஆக்சுவலா அதை விட பெரிய கால் யானை கால். நெக்ஸ்ட் क्वेश्चन. நாம் வாழும் கண்டம் எது? கண்டம் ஏசியா கண்டம். வாழ முடியாத கண்டம்? மாஃபியா கண்டம். வெரி குட். நெக்ஸ்ட். லோக்கலுக்கும் எஸ்டிடிக்கும் என்ன வித்தியாசம்? மேடம் இந்த மேகசின்ஸ்லாம் வர மாதிரி 6 வித்தியாசம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அது வந்து சவுண்ட் வித்தியாசம். லோக்கல்னா ரிங் ரிங், எஸ்டிடினா பிரிங் பிரிங். ஓகே, எக்ஸலென்ட் மேகி. Thank you லாஸ்ட் மேடம். क्वेश्चन. இத மட்டும் நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்கன்னா எங்களோட gift உங்களுக்கு தான். வாவ், so sweet மேடம். எந்த பறவை கிச்சன் பறவை? பறவை வெள்ளத்தா. என்னமா சொல்றீங்க? இல்ல மேடம், நான் சொன்னது கோழி. கொக்கரக்கோக்கோ கொக்கரக்கோக்கோ அப்படி பண்ணுமே அது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அதுதானே முட்டை போடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேகி. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னர். உங்களுக்காக எங்க புதிர் போட்டி சார்பா ஒரு ஸ்டிக்கர் போட்டும் நெயில் பாலிஷும் gift-ஆ தரோம். வாவ் மேடம், thank you so much மேடம். Bye, ஓகே Maggie. மேடம், thank you. Bye. Bye. டாடா. அப்பா, பரவாயில்ல. ராகினி கல்யாணத்துக்கு இப்ப 2 ஐட்டம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ள gift கொண்டு வந்துட்டாங்களா?